Hey guys, என் பேரு ஜோ. இது வரைக்கும் இந்த சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி மத்த டெக் நண்பர்களோட ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த எபிசோட் ஆஃப் டெக் டாக்ஸ்ல Redmi K20 சீரிஸ் ஃபோன்ஸோட பிரைஸ் கான்ட்ரோவர்சி பத்தி பார்ப்போம். இந்தியாவில் ரெட்மினாலே நல்ல குவாலிட்டியான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் பட்ஜெட் ரேட்டில் விற்று ஃபேமஸும் ஆனாங்க, பட்ஜெட் கிங்னு பேரும் வாங்கினாங்க. இதை தொடர்ந்து போன வருஷம் லான்ச் பண்ண போக்கோ F1 ஸ்மார்ட் ஃபோனில் ஸ்னாப்டிராகன் 845 ப்ராசஸரை வச்சு வெறும் 21,000 ருபீஸில் விற்றதில் உலகம் ஃபுல்லாக நல்ல வரவேற்பு கிடச்சிது. அதே மாதிரி தான் இந்த வருஷம் K20 and K20pro இருக்க போதுன்ட்டு எல்லாம் ரொம்ப ஆர்வலோட வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, என்னையும் சேர்த்து. இவங்க இந்த ஃபோன்ஸை 2 மாதத்துக்கு முன்னாடியே சைனால அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அப்பத்துலேருந்து இந்தியாவில் இதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், டீசர்ஸ், பிலீவ் த ஹைப்ன்ட்டு ஹேஷ்டேக்னு பேர்ல பயங்கரமா ஹைப் பண்ணாங்க. ஒரு வழியா ஜூலை 17th நடந்த லான்ச் ஈவெண்ட்ல இந்த மொபைல்ஸை இங்க அஃபிஷியலா லான்ச் பண்ணாங்க. இந்த ஃபோன்ஸோட இன்டர்னல்ஸ் எல்லாம் வேற லெவல்ல தான் இருக்கு. லேட்டஸ்ட் ஸ்னாப்டிராகன் 855, முன்னாடியும் பின்னாடியும் கிளாஸ் பில்ட், 6.39 இன்ச் கொண்ட ஃபுல் HD+ AMOLED ஸ்கிரீன், 7th ஜெனரேஷன் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், பாப்அப் செல்ஃபி கேமரா, பின்னாடி ட்ரிபிள் கேமரா செட்டப், 8 லேயர் கூலிங், 27 வாட் சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜர் சப்போர்ட், 4000 mAh பேட்டரி, முக்கியமா ஹெட்ஃபோன் ஜாக். இதுக்கு மேல வேற என்ன வேணும்? அப்புறம் என்னதான் ப்ராப்ளம் கேட்குறீங்களா? இதோட லான்ச் ஈவெண்ட் வீடியோவோட கமெண்ட் செக்ஷன் படிச்சாலே புரியும். Redmi K20 ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு 22,000 ஸ்டார்ட் ஆகுது. அதே நேரத்தில் K20pro உங்களுக்கு 28,000 ஸ்டார்ட் ஆகுது. இவ்வளோ ப்ரைஸ்க்கு லான்ச் பண்ணுவாங்கன்ட்டு யாருமே எதிர்பார்க்கல. இந்த ஃபோனை வாங்கணும்னு வெயிட் பண்ணவங்க இதோட ப்ரைஸை பற்றி ஏமாந்து தான் போனாங்க. ஸ்பெஷலாக ஆல்ஃபா சேல்னு சொல்லக்கூடிய ப்ரீ புக்கிங்கில் 855 ருபீஸ் அட்வான்ஸ் பண்ணி பே பண்ண எல்லாருமே செம்மையாக கடுப்பாயிட்டாங்க. இதுக்கு ஷாமியோட விபியும் MD-யான மன்னு குமார் ஜெயின் இந்தியாவில் ஏன் இந்த ப்ரைஸ் செட் பண்ணியிருக்கோம்ட்டு ஒரு ஓப்பன் லெட்டரில் ஃபேன்ஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. இதில் இவர் இந்த K20 சீரிஸ் ஃபோன்ஸ் மூலமாக கன்சியூமர்ஸ்க்கு எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லாத லேட்டஸ்ட் மற்றும் பெஸ்ட் டெக்னாலஜி கொண்ட ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸ் கொடுக்குறோம்ட்டோம். இதுக்காக டெடிகேட்டடாக ஒரு பெரிய டீம் ஒரு வருஷம் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு. இந்த ஃபோனில் இருக்க ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே மற்ற ஃபோன் கம்பெனிங்க 40,000 to 50,000 ப்ரைஸ் ரேஞ்சில் தான் தராங்கன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோன்ஸில் யூஸ் பண்ணியிருக்கிற ஸ்னாப்டிராகன் 855 மற்றும் 730 ப்ராசஸர் பழைய 845 மற்றும் 710 கம்பேர் பண்ணா ஸ்பீடா மட்டும் இல்லாம காஸ்ட்லியாவும் இருக்கு. ஒன்னு நோட் பண்ணிக்கோங்க, புது டெக்னாலஜி டைம் ஆக சீப்பா கிடைக்கும். ஒன்னு நாங்க பழைய ஜெனரேஷன் ப்ராசஸர் யூஸ் பண்ணி கொஞ்சம் காசை மிச்சம் பண்ணிருக்கலாம், இல்லனா ஒரு 6 months வெயிட் பண்ணி இதோட காஸ்ட் கம்மியானதுக்கு அப்புறம் ரிலீஸ் பண்ணிருக்கலாம். பட் அந்த மாதிரி பண்ணியிருந்தா எங்களோட லேட்டஸ்ட் இன்னோவேஷனை உங்களுக்கு சீக்கிரமா கொடுத்துருக்க முடியாது. இந்த போன்ஸ்ல இருக்கிற 65% பார்ட்ஸ் நாங்க லோக்கலா தான் சோர்ஸ் பண்றோம். பட் இதோட மீதி 35% நாங்க இம்போர்ட் பண்றப்போ இதுக்கு அதிகமா டாக்ஸ் போடுறாங்க. நாங்க எப்போ ஹானஸ்ட் பிரைசிங் தான் கொடுப்போம்னு கமிட் பண்ணியிருக்கோம். எங்க கம்பெனி பாலிசியான 5%க்கும் கம்மியான நெட் ப்ராஃபிட் தான் இந்த ஃபோன்ஸ்க்கு செட் பண்ணியிருக்கோம். இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. இவங்க லான்ச் பண்ண பிரைசிங் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப அதிகமான ப்ரைஸ்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்களா இல்லை கரெக்டான ப்ரைசிங்கில் தான் லான்ச் பண்ணியிருக்காங்களா? கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, டெக் விரும்புகிற உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோ நீங்கள் டெய்லியும் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் வரப்போ சொல்ல பார்க்கலாம். நான் உங்கள் டெக் நண்பன் ஜோ.